தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கடந்த அரசாங்க காலங்களில் மருத்துவ செலவுகளுக்கு கடன் பெற்றுக்கொண்ட முன்னாள் அமைச்சர், பிரதமர் ஆகியோர் இதுவரை கடன் செலுத்தவில்லை என தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் கணக்காய்வாளர் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் 56 பேருக்கு 13 கோடிக்கு மேல் மருத்துவ செலவுகளுக்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2005ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை இவ்வாறு நிதி பெறப்பட்டுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கடிமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தியிடமிருந்து பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் திகதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கடிமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்தார். இந்த நிலையில் நேபாளத்தில் வைத்து அக்டோபர் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டு பின்னர் அக்டோபர் 15ஆம் தேதி நாடு கடத்தப்பட்டதை அடுத்து போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கடிமுள்ள கொலைக்கு பின்னால் 5 பேர் செயற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பாடசாலை நேரத்தை மேலும் அரை மணி நேரம் நீடிக்கும் முடிவை தொழிற்சங்கங்கள் உட்பட தொடர்புடைய அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடிய பின்னரே எடுக்கப்பட்டதாக பிரதமர் கலாநிதி ஹரணியமரசூரிய தெரிவித்துள்ளார். மாற்றங்களை செய்யும் போது வெவ்வேறு கருத்துக்கள் வெளிப்படுவது சாதாரணமானது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் எந்தவொரு ஆய்வையும் நடத்தாமல் பாடசாலை நேரத்தை நீடிக்க அரசாங்கம் முடிவெடுத்துள்ளதாக அதிபர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. 2025ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் இலங்கை $1.2 பில்லியன் அமெரிக்க அதிக பெறுமதியான வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய வங்கியின் வெளிநாட்டுத்துறை செயல்திறன் அறிக்கையின்படி செப்டம்பர் மாதத்தில் மட்டும் வாகன இறக்குமதியானது $286 பில்லியன் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை அடுத்த ஆண்டு முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அங்கு இதுவரை 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றில் 239 எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மத்திய அதிவேக வீதி திட்டத்தின் கட்டுமான பணிகளின் காரணமாக கொழும்பு கண்டி பிரதான வீதியில் வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. கடவத்தை பண்டாரவத்தை பகுதியில் கொழும்பு கண்டி பிரதான வீதியூடாக 2 கட்டங்களில் 2026 ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை பாலம் அமைப்புக்கும் பணிகள் இடம்பெறவுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி முதல் கட்டமாக கொழும்பில் இருந்து கண்டி நோக்கி செல்லும் வீதியின் 2 மருங்குகளை கொண்ட வீதியில் 1 மருங்கு மூடப்படும். பின்னர் 2ஆம் கட்டத்தின் கீழ் கண்டியில் இருந்து கொழும்பு நோக்கி செல்லும் அந்த பக்கத்திலும் 1 மருங்கு மூடப்பட உள்ளது. சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டவர்களை சுற்றி வளைக்க முற்பட்ட போலீஸ் விசேட அதிரடிப்படையினரை பெண்கள் தாக்கிய குற்றச்சாட்டில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கருங்காலி காட்டில் சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டவர்களை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைத்தனர். இதன்போது போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மீது தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பியோட முற்பட்ட 7 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். தாக்குதலுக்குள்ளான 2 போலீஸ் விசேட அதிரடிப்படை வீரர்கள் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவினால் நேற்று காலை கைது செய்யப்பட்ட 2 முன்னாள் சிரேஷ்ட அதிகாரிகளை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. 2 வெவ்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கை ரயில் திணைக்களத்தின் முன்னாள் பொது முகாமையாளர் சுமதிபால மகாடாவ அபேவிக்ரமவும் அரச
பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் செயற்பாட்டு பணிப்பாளரான சரத் சந்திர குணரத்ன ஜெயதிலகவும் நேற்று கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை பிணையில் செல்ல நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார். ஹட்டன் கித்துல்கல வீதியில் 39வது கிலோமீட்டர் தூரருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காரொன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேரெதிரே மோதிக்கொண்டதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் பலத்த காயமடைந்த நிலையில் தெலிகம வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். கித்துல்கல பகுதியைச் சேர்ந்த 44 வயதானவர் என தெரிய வந்துள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து மன்னாருக்கு படகு மூலம் தப்பி சென்ற இலங்கையின் தொழிலதிபர் உட்பட 4 பேரை இலங்கை கடற்படை கைது செய்யப்பட்டுள்ளது. மன்னார் பகுதியைச் சேர்ந்த 34 வயதான தொழிலதிபர் முன்னதாக தனக்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்குகளை தவிர்ப்பதற்காக படகு மூலம் ராமேஸ்வரத்திற்கு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவர் தனது குடும்பத்துடன் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கையில் தமக்கு எதிரான சட்ட விசாரணை முடிவடைந்து குற்றச்சாட்டுகளில் இருந்து தாம் விடுவிக்கப்படவிருந்த நிலையில் அவர் இலங்கைக்கு திரும்ப முடிவு செய்து படகு மூலம் மன்னாருக்கு திரும்பும் போதே இலங்கையின் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மகியங்கனையில் போலீஸ் காவலில் இருந்த சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கந்தேகட்டிய போலீஸ் நிலையத்தில் காவலில் இருந்தபோது நோய்வாய்ப்பட்டு கந்தேகட்டிய பிரதேச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மகியங்கனை ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார். நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட 2 பிடியாணிகளின் பேரில் கைது செய்யப்பட்ட 46 வயது சந்தேக நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. கம்பளை பெல்வுட் அழகியல் கல்வி நிறுவனத்தில் உயிரிழந்த கிளிநொச்சி மாணவியின் மரணம் தொடர்பாக தலகா போலீசார் முறையான விசாரணையை தொடங்கியுள்ளனர். கிளிநொச்சி மாணவியின் உடல் சனிக்கிழமை மாலை விடுதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஒரு தேர்வுக்கு வந்த பிறகு அவர் கிருஷ்ணபுரத்தில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று விடுதிக்கு திரும்பியதாக விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நிலையில் மாணவி தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். 2028ஆம் ஆண்டு வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யும் நடவடிக்கையை முற்றிலுமாக நிறுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் கேடி லால்காந்த தெரிவித்துள்ளார். இதன்படி இறக்குமதியை இலங்கையிலே உற்பத்திகளை அதிகரித்து தடுப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு தலைமையக காவல்துறை பிரிவில் உள்ள கரும்பங்கேணி மற்றும் திருப்பெருந்துறை பகுதிகளில் போதைப்பொருள் மற்றும் கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள் வீடுகளை முற்றுகையிட்ட காவல்துறையினர் பிரபல போதைப்பொருள் வியாபாரி ஒருவரை 5 கிராம் 650 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் 24 போத்தல் கசிப்புடன் மற்றொருவர் உட்பட 2 நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு கைது செய்துள்ளதாக காவல் நிலைய பொறுப்பதிகாரி பிரியந்த பண்டார தெரிவித்துள்ளார். 21 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதி கொண்ட குஷ் போதைப் பொருளுடன் இலங்கை பிரஜை ஒருவரை சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த சந்தேக நபர் தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து இந்தியாவின் சென்னை வழியாக நாட்டுக்கு வந்துள்ள நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரிடமிருந்து 2.7 கிலோகிராம் குஷ் போதைப் பொருளை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.